பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நம்ம ஒரு சாட்சியை குறித்து பார்க்க போறோம். அது என்ன சாட்சி அப்படின்னா, கர்த்தர் மேல நம்ம பாரத்தை வைக்கும்போது, அவரை முழுமையா நம்பும்போது, அவர் நம்மளை ஆதரிப்பாருங்க. அவர் எப்படி ஆதரிப்பார் அப்படின்றது அதிசயமான காரியமா இருக்கும். யார் மூலமாவது ஆதரிப்பாருங்க. அதை குறித்து தான் இன்னைக்கு நம்ம சாட்சியில பார்க்க போறோம். எல்லாரும் சாட்சியை கவனமா கேளுங்க, கடைசி வரைக்கும் கேளுங்க. சகோதரர் அகஸ்டின் ஜெபக்குமார் அவர்கள் ஆங்கில பள்ளி ஆரம்பிச்சாங்க இல்லையா? அந்த ஆங்கில பள்ளிக்கு என்ஓசி வாங்க வேண்டியதா இருந்துச்சுங்க. அந்த பள்ளிக்கூடத்திற்கு என்ஓசி வாங்க முயற்சிக்கும் போது அரசு அதிகாரிகள், மந்திரிகள் பல லட்சங்கள் லஞ்சமா கேட்டாங்க. உடனே அகஸ்டின் ஜெபக்குமார் அவர்கள், கர்த்தர் தான் இந்த காரியத்தை ஆரம்பிக்க சொன்னாரு, இந்த பள்ளிக்கூடத்தை கட்ட சொன்னாரு, நான் லஞ்சம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் மேல பாரத்தை வச்சுட்டு அவர் சும்மா இருந்துட்டாருங்க. ஒரு நாள் என்னாச்சு அப்படின்னா, அந்த என்ஓசி தபால்ல தேடி வந்ததுங்க. அதை பார்த்த உடனே அகஸ்டின் ஜெபக்குமார் அவர்கள் துள்ளி குதிச்சுட்டாங்க. ஏன் அப்படின்னா, லஞ்சம் எதுவுமே கொடுக்கல, எப்படி இந்த என்ஓசி லெட்டர் வந்துச்சு அப்படின்னு சந்தோஷத்துல துள்ளி குதிச்சாங்க. அதுக்கப்புறம் அந்த என்ஓசி எப்படி வந்துச்சு அப்படின்னு அதை குறித்து விசாரிக்கும் போது ஒரு உண்மை தெரிய வந்துச்சுங்க. என்ன அப்படின்னா, அப்போ பீகார்ல முதலமைச்சராக புதிதாக லல்லு பிரசாத் யாதவ்ன்றவங்க வந்திருந்தாங்க. அவங்களோட பிள்ளைங்கள் 9 பேர் இருந்தாங்க. அதுல 5 குழந்தைகள் இந்த ஸ்கூல்ல படிக்கிறவங்க. சேர்ந்த 3 மாசத்துலயே வீட்டுக்கு அந்த பிள்ளைங்க எல்லாருமே சரளமா இங்கிலீஷ் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. இதை பார்த்த லல்லு பிரசாத் யாதவ் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, இந்த ஸ்கூலை பத்தி விசாரிச்சாங்க. இந்த ஸ்கூல் என்ஓசிக்காக அப்ளை பண்ணிருக்கு அப்படின்னு சொன்னதுனால லஞ்சம் எதுவுமே இல்லைங்க. அந்த பிள்ளைங்களோட இங்கிலீஷ் திறமையை பார்த்துட்டு கண்டிப்பா இந்த ஸ்கூல் நல்லா சொல்லி கொடுக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு, அது மட்டும் இல்லாம வரிசையில இந்த ஸ்கூல் முதல்ல இருந்ததுக்கு அந்த என்ஓசிக்கு அப்ளை பண்ணதுல. அதனால அந்த என்ஓசிக்கு அவங்க சைன் போட்டு கொடுத்துட்டாங்க. வீட்டுக்கும் என்ஓசி வந்துருச்சுங்க. அதுக்கப்புறம் ராஞ்சி வேதாகம சங்கத்தின் காரியதர்சியாக ஒரு டாக்டர் மேத்யூ இருந்தாங்க. அவங்க இணைந்து அவங்களோட உதவியோட ஐசிஎஸ்சி போர்டின் அதிகாரத்தையும் அந்த ஸ்கூல் பெற்றுக்கொண்டதுங்க. இந்த ஸ்கூலோட அங்கீகாரத்தை எந்த ஒரு பணமும் இல்லாம, உபத்திரவும் இல்லாம கர்த்தர் இவங்களுக்கு செய்து கொடுத்தாருங்க. இதை நினைச்சு பார்க்கும்போது அகஸ்டின் ஜெபக்குமார் அவர்கள், கர்த்தர் மேல நம்ம பாரத்தை வச்சுட்டாருன்னா கண்டிப்பா அவர் ஆதரிப்பார் அப்படின்ற வசனத்தை நினைவு கூர்ந்து, அது மட்டும் இல்லாம உன் சுய புத்தியை சாராமல் அவரையே முழு இருதயத்தோடு நம்பினால் உன் பாதைகளை வாய்க்க செய்வார் அப்படின்ற காரியத்தை அவர் நினைவு கூர்ந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினாருங்க. இந்த காரியம் அவங்க கண்களுக்கு ஆச்சரியமா தாங்க இருக்கு. இதை நம்ம கேட்கும் போதுமே நம்மளுக்கு ஆச்சரியமா தான் இருக்கும். இந்த சாட்சியிலிருந்து நம்ம என்ன கத்துக்கிறோம் அப்படின்னா, சில நேரத்துல நம்ம கர்த்தர் மேல பாரத்தை வச்சுட்டு அந்த காரியத்தை பத்தி கவலைப்படக்கூடாதுங்க. நம்ம என்னதான் முயற்சி செஞ்சாலும் அந்த காரியம் நம்மளுக்கு வாய்க்குமா வாய்க்காதான்னு நம்ம கவலைப்பட்டுக்கிட்டே தாங்க இருக்கணும். ஆனா கர்த்தர் தானே இதை நம்மளுக்கு தொடங்க செய்தாரு. கர்த்தர் தான் இந்த காரியத்தை ஸ்டார்ட் பண்ணி நம்மளுக்கு கைட் பண்ணாரு. இப்போ ஒரு சூழ்நிலை வந்துருச்சு, ஒரு தடுமாற்றம் வந்துருச்சு அப்படின்னா நம்மளோட சுய புத்தியை சாராம நம்ம அவர் மேல நம்பிக்கையா இருந்து அவர் மேல பாரத்தை வச்சுட்டோம் அப்படின்னா கர்த்தர் நம்ம நினைக்க முடியாத அளவுல ஒரு பெரிய காரியத்தை வாய்க்க செய்வாருங்க. பாதைகள் எல்லாம் நம்மளுக்கு தானாக திறக்கப்படும். எப்படி அங்க முதலமைச்சரை கொண்டு அந்த என்ஓசி வழங்கப்பட்டதோ அதே போல கர்த்தர் நம்மளுக்கு அதிசயமாய் காரியங்களை வாய்க்க பண்ணுவாருங்க. அதுக்கப்புறம் இன்னொரு காரியம், உன் சுய புத்தியை சாரக்கூடாது அப்படின்னு இந்த சாட்சியில இருந்து நம்ம கத்துக்கலாங்க. ஏன் அப்படின்னா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அவ்வளோ செலவு பண்ணி அந்த ஸ்கூலை கட்டியிருப்பாங்க. நம்மளா இருந்தா நார்மலா என்ன பண்ணுவோம், இது அவ்வளவுதான், லஞ்சம் நம்ம கொடுத்துதான் ஆகணும், நம்ம கட்டியிருக்கோம், இது வீணா போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு லிட்ரலா நம்ம அந்த லஞ்சத்துக்கு அக்செப்ட் பண்ணுவோங்க. ஆனா இங்க அகஸ்டின் ஜெபக்குமார் அவர்கள், கர்த்தர் ஆரம்பிச்சாரு, நான் லஞ்சம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு உறுதியா இருந்தாருங்க. அந்த சுய புத்தியை சாரவே இல்லை. அதே போல நம்மளும் நம்மளுடைய சுய புத்தியை சாராம கர்த்தர் மேல நம்பிக்கை வச்சோம் அப்படின்னா கர்த்தர் கண்டிப்பா பாதைகளை திறப்பாருங்க, தானாய் திறப்பாரு. இந்த சாட்சி உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு, உங்க ஃபேமிலி சர்க்கிளுக்கு, உங்க ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கர்த்தர் இந்த சாட்சியின் மூலமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. அநேக பேருக்கு சாட்சிகளை பகிர்ந்து கொள்ளுங்க. இந்த சாட்சியின் மூலமாக நிறைய பேர் உண்மைக்கே ரட்சிக்கப்படுவாங்க. யாராச்சும் ஒரு காரியத்தை தொடக்கிட்டு முழிச்சுக்கிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு இந்த சாட்சி போய் சேர்ந்துச்சு அப்படின்னா நிச்சயமாய் கர்த்தர் அவங்களோட இந்த சாட்சியின் மூலமாக பேசுவாருங்க. அதற்கு நீங்க காரணமாக இருப்பீங்க. கர்த்தர் உங்கள் மூலமாக ஆத்துமாக்களை ரட்சிப்பாராக. ஆமீன். காட் பிளஸ் யூ. ஜீசஸ் லவ்ஸ் யூ.